எதை கேட்டீங்கன்னா பச்சை கொடி. பச்சை கொடி எதுக்கு பச்சை கொடினா, பிரைம் மினிஸ்டர் போட்டு இருக்கிற திட்டங்கள், பிரமாத பாரதம் 2047க்கு வேண்டிய திட்டங்கள், அதற்காக தனிப்பட்ட முறையில் மாநிலங்கள் என்ன செய்ய வேண்டும். பிரதமர் சொன்னதுதான் ஸ்டாலின் எதிரொலிச்சிருக்காரு. அதாவது இந்த நாடு வளரணும்னா மாநிலங்கள் வளரணும். இதே பிரதமர் சொன்னாரு. தமிழ்நாடு வந்த போதெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்தியாவின் வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி பலமுறை சொல்லியிருக்காரு. அரசியலையும் வளர்ச்சியும் பொருளாதாரத்தையும் ஒன்னா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு தோணுது ஒரு டேஞ்சர் வரா மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயமா நான் சொல்ல விரும்புறேங்க, இவர் டாஸ்மாக் விவகாரத்துல மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு போகுது. தன் குடும்பத்துக்கு பின்னாடி ஈடி வந்துருமோ, தன் மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு, அதனால இவர் வெள்ளக்கொடி காமிச்சாரான்னு அவங்க கேட்கறாங்க தானே. இந்த 4-5 ஆண்டு காலத்தில் நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கலாமே. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த பிஜேபி எதிர்ப்பதும் மத்திய அரசு எதிர்ப்பதும் ஒண்ணு நினைச்சீங்க. அதனால என்னாச்சு, உங்க திட்டங்கள் எல்லாமே நீங்க போட்ட இது ஒண்ணு கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப தேர்தல் நெருங்குது, ஒரு பக்கம் டாஸ்மாக் மாதிரி பிரச்சனை வருது. பிரதமர் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கொடுத்திருக்க மாட்டாரு நம்ம ஸ்டாலினுக்கு டாஸ்மாக் மாதிரி விவரத்தை பேசுறது. அண்ட் பிரதமர் ஒரு பொழுதும் இடி மேட்டர் யாரோடையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். டாஸ்மாக் விவரத்துல மேட்டர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போச்சுதான், அதுக்கு மோடி காரணம் இல்லை, இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் விஷயங்கள் காரணம். நான் அடிச்சு போட்டு சொல்றேன், டாஸ்மாக் மாதிரி விவரங்கள் ஒரு பொழுதும் பிரதமர் ஸ்டாலினுடன் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக கலந்துக்கிட்டாங்க. இதுதான் விமர்சன பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் சந்திக்கல அப்படின்னாலும் இந்த நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொரு முதலமைச்சர்களை சந்திக்கும் போது ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க சந்தித்து. இந்த நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இது ஒரு ஒன்று, தமிழ்நாடு முதல்வர் பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு நிதி ஆயோக் மாதிரி ஒரு இதுல இதுல சர்ச்சையில பங்கு எடுத்துட்டாருங்கிறது தமிழகத்துக்கு பெருமை, அவரோட பதவிக்கு பெருமை, அவரோட பதவி, அவர் வகிக்கிற பதவிக்கு இது முக்கியத்துவம். காரணம், அரசியலுக்கு ஒரு இடம் இருக்குதுங்க, வளர்ச்சி பொருளாதாரத்துக்கு இன்னொரு இடம் இருக்கு. இத்தனை நாள் போகாம இருந்தது அவர் செய்த பெரிய தவறு. ஏன்னா பாருங்க, நிதி ஆயோக்ல எல்லா எல்லா முதல்வர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தன் மாநிலத்தை பத்தி, வளர்ச்சி திட்டங்களை பத்தி, செயல்பாடுகள், அது முறைகேடுகள் ஏதாவது இருந்தால் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை போகாம இருந்ததுனால என்ன ஆச்சு பாருங்க, இதுல யாருக்கு நஷ்டம்? தமிழ்நாடுக்கு நஷ்டம். இதுலயும் பாருங்க, மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி வரல, கேரளா முதல்வர் எந்த காரணத்துக்கும் அவரும் போல, ஆனா வேற யாரையோ அமைச்சர் அமைச்சு வச்சாரு. அந்த மாதிரி பாருங்க, அதே பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் போல, அவர் என்ன உடல் சரியில்லையா, உடல் ஏதாவது இதுவா, அது வேற விஷயம், நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு கிளியருங்க, இந்த மாதிரி இதுக்கு போயாகணும். அண்ட் நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளா வந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா முதலமைச்சர்களும் பிரதமருடன் நல்ல ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கணும். நம்ம குடியரசுன்னு சொல்லும் பொழுது, ஒரு டெமோக்ரஸின்னு சொல்லும் பொழுது இது இருக்கும். ஆனா கம்யூனிகேஷன் இருக்கணும். இன்னைக்கு அந்த வர போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டைலில் கூட ஒன்றும் நல்லாதான் பேசிட்டு இருக்காரு. ஆனா கூடவே இன்னொரு கேள்வி நீங்க கேட்க போறீங்க, அதுக்கு முன்னாடி நான் பதில் தயாரா வச்சிருக்கேன், கேளுங்க சார். இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. வெள்ளை கொடி ஏந்தி டெல்லிக்கு சென்று விட்டார் அப்படின்னு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திப்பு நடந்த பிறகு, இந்த நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்கள் மட்டத்தில் பேசும்போது, நான் வெள்ளை கொடியும் ஏந்தல, காவி கொடியும் ஏந்தல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் அங்கு என்ன கொடி சார் ஏந்தி இருப்பார்? இல்ல, இதுல எதை கேட்டீங்கன்னா பச்சை கொடி. பச்சை கொடி எதுக்கு பச்சை கொடினா, பிரைம் மினிஸ்டர் போட்டு இருக்கிற திட்டங்கள், பிரமாத பாரதம் 2047க்கு வேண்டிய திட்டங்கள்,
அதற்காக தனிப்பட்ட முறையில் மாநிலங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்ம ஸ்டாலினே எடுத்து சொன்னாரு, மாநிலம் வளர்ச்சியில தான் இந்தியாவோட வளர்ச்சினாரு. இதைதான் பிரதமர் சொன்னாரு. பிரதமர் சொன்னதுதான் ஸ்டாலினே எதிரொலிச்சிருக்காரு. அதாவது இந்த நாடு வளரணும்னா மாநிலங்கள் வளரணும். இதே தான் பிரதமர் சொன்னாரு. தமிழ்நாடு வந்த போதெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்தியாவின் வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி பலமுறை சொல்லியிருக்காரு. இதுல ஒரு கேள்வி வருது, எதிர்கட்சிகள் சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யார்? நீங்கள் வெள்ளக்கோடி காட்டியிருப்பேன்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டு ஏன் வருது? ஏன்னா இத்தனை நாள் நீங்க போகாம இருந்தீங்க, அரசியலையும் வளர்ச்சியும் பொருளாதாரத்தையும் ஒன்னா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு தோணுது ஒரு டேஞ்சர் வரா மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயமா நான் சொல்ல விரும்புறேங்க, இது எதிர்கட்சிகள் என்ன வேணா நினைக்கலாம், இவர் டாஸ்மா விவகாரத்துல மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு போகுது, தன் குடும்பத்துக்கு பின்னாடி ஈடி வந்துருமோ, தன் மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு, அதனால இவர் வெள்ளக்கொடி காமிச்சாரான்னு அவங்க கேட்கறாங்க, அதானே? ஆனா நான் என்ன நம்புவதுன்னா அந்த மாதிரி ஒண்ணு இருந்திருக்காது. நான் இப்ப சொல்வது ஸ்டாலின் சப்போர்ட்ல தான் சொல்றேன். அவர் போனது நல்லது, இத்தனை நாள் போகாம இருந்து தப்பு. இந்த மாதிரி ஒரு வட்டமேஜை சர்ச்சையில் அவர் பங்கெடுக்கணும். He is not just MK Stalin, DMK leader. He is chief minister of Tamil Nadu. தமிழ்நாடு முன்னாடி நிற்கணும், இந்தியாவில் வளர்ச்சியில முதல் இடத்தை பிடிக்கணும். வளர்ச்சி ஒரு பக்கம், தேர்தல் அரசியல் இன்னொரு பக்கம். எப்போதுமே மத்திய அரசுக்கு எதிர்த்து இருக்குது ஒன்றிய அரசு. இந்த அரசியல் இப்ப எல்லாம் காஞ்சி போச்சு. இப்ப பாருங்க, என்ன வளர்ச்சியில இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுங்க. குஜராத்ல இவ்வளவு விஷயம் நடக்கிறது, அந்த விஷயம் தமிழ்நாட்டிலேயே நடக்கக்கூடாது? எடுத்தது அரசியல் ஆரம்பிச்சீங்க, கோபேக் மோடி. அதுக்கப்புறம் கோபேக் போச்சு, எந்த திட்டத்தை இருந்தாலும் அதை எதிர்க்கிறது. இது என்ன அரசியலுங்க? ஏங்க முதல்ல அப்போ அவர் வந்தார் இல்ல, இவர் 21 ஆட்சி பிடிச்ச பிறகு 22 நினைக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது சென்னையில. அந்த ஸ்டேடியத்தில் என்ன நடந்துச்சு, அவர் ஏதோ மத்திய அரசோட சில திட்டங்களை தரைக்க வந்தாரு, இவர் ஸ்டாலின் அரசியல் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டாரு. அது கொடுத்த பிறகு கூட பாத்தீங்க, மத்திய அரசு தரப்பிலிருந்து தமிழ்நாடுக்கு நடக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ்ல எதுலையும் தடை கிடையாது. பிரதமர் அரசியல் பார்க்கல தமிழ்நாடோட. ஆனா ஏதோ ஒரு பிரஷர்ல இவர் வந்துட்டு ஸ்டாலின், இவருக்கு யார் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு, மோதியோட முட்டினாதான் நம்ம அரசியல் ஓடுன்னு நினைச்சாரு. இதுல டேமேஜ் ஆயிருக்கு, டிஎம்கேக்கு டேமேஜ் ஆயிருக்கு, தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை சாதிச்சு முடிச்சிருக்கலாம். நாங்க உதாரணத்துக்கு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் பாருங்க, அவர் சந்திச்சாரு இதே மாதிரி. முதல் முறையாக அவர் கேரளாவை சந்திச்சார் முதல்ல வந்த பொழுது, அதாவது 2016 முதல்ல வந்தார் பாருங்க பினராயி விஜயன், அப்பவே போய் பார்த்துட்டார். அப்ப பினராயி விஜயன் கிட்ட பிரதமர் மோடி சொன்னது என்ன என்றால், இங்க பாருங்க, நாங்க பிஜேபியா இருக்கலாம், நீங்க மார்க்சிஸ்ட் கட்சி, அரசியல்ல நம்ம எதிரும் புதிரும், உங்க வேலை வேற எங்க வேலை வேற, எங்க கொள்கைகள் வேற உங்க, ஆனா கேரளத்தோட வளர்ச்சிக்கு நான் உடன் இருப்பேன். கேரளத்துக்கு என்ன வேணுமோ அந்த திட்டத்தை கொண்டு வாங்க, அதை கட்டாயமா நான் பண்ணி கொடுப்பேன். அரசியல் ஒரு பக்கம், அதுல பாருங்க விழிக்க மாதிரி ப்ராஜெக்ட் இப்ப சாங்ஷன் ஆகி இப்ப அந்த போர்ட் ஆரம்பிச்சிருச்சு. இது மத்திய அரசு, மாநில அரசு, அதானி போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இதை பண்ணியிருக்காங்க. அதுல பினராயி விஜயனுக்கு முன் யோசனையில அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேரளாவோட வளர்ச்சி இருக்கணும், கேரளாவோட பொருளாதார வளர்ச்சி இருந்தா அங்க இருக்கிற கேரளாக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், இதெல்லாம் யோசிச்சு அவர் செயல்பட்டிருக்கார். இந்த மாதிரி ஸ்டாலினியே செயல்பட்டிருக்க கூடாது. இந்த 4-5 ஆண்டு காலத்தில் நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கலாமே. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த பிஜேபி எதிர்ப்பதும் மத்திய அரசு எதிர்ப்பதும் ஒண்ணு நினைச்சீங்க. அதனால என்னாச்சு, உங்க திட்டங்கள் எல்லாமே நீங்க போட்ட இது ஒண்ணு கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப தேர்தல் நெருங்குது, ஒரு பக்கம் டாஸ்மாக் மாதிரி பிரச்சனை வருது, அதனால நீங்க வெள்ளக்கொடி காட்டுங்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம் சொல்றேன் சிவா சார், பிரதமர் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கொடுத்திருக்க மாட்டாரு நம்ம ஸ்டாலினுக்கு டாஸ்மாக் மாதிரி விவரத்தை பேசுறதுக்கு. அதே நேரத்தில் நம்ம முதல்வரும் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் லீடர், அவர் இந்த மேட்டர் எடுத்திருக்க மாட்டார். இது நான் ஒரு அடிச்சு போட்டு சொல்லலாங்க, இந்த மாதிரி மேட்டர்லாம் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பிரதமர் ஒரு பொழுதும் இடி மேட்டர் யாரோடையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அண்ட் எந்த முதல்வருக்கும் இந்த மேட்டர் எடுத்துன்னு போறதுக்கு இது வராது, தோணாது. ஏன்னா இதுல அவர், ஏன்னா பிரதமர் என்ன சொல்றாரு, இது பாருங்க இடி செய்யறது,
இடிக்கு சட்டப்பூர்வமா என்ன செய்யணுமோ அது செய்யுது. அது நாங்க பின்னாடி இல்லை. பழி வாங்குற அரசியல் என் அரசியல் இல்லை. ஆனால் என் அரசியல் முக்கிய அங்கம் என்னன்னா ஊழலுக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் சிபிஐ இருக்குது, இடி இருக்குது. அவங்க செய்யட்டும். டாஸ்மாக் விவரத்துல மேட்டரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போச்சுதான், அதுக்கு மோதி காரணம் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் ஊழல் விஷயங்கள் காரணம். அதனால சிவா சார், நான் அடிச்சு போட்டு சொல்றேன், டாஸ்மா மாதிரி விவரங்கள் ஒரு பொழுதும் பிரதமர் ஸ்டாலினுடன் பேசியிருக்க மாட்டார். ஸ்டாலினும் இதை எடுத்து சொல்லியிருக்க மாட்டார். சார், எப்பவுமே கடந்த முறை கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்காததுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இன்னென்ன காரணங்கள் மத்திய அரசு வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு காரணங்களை சுட்டி காட்டினாங்க. அந்த காரணங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த முறை டெல்லி போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசு புறக்கணிக்கதாக சொல்லப்பட்ட திட்டங்கள் அப்படியே தான் இருக்குது. அப்ப ஏன் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதுல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதியை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு செல்லல, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காகத்தான் அவங்க சென்றிருக்காங்க. நெடுஞ்சான் கிடையாகவே திமுக அரசு டெல்லியில படுத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இதை எப்படி சார் பார்ப்பது? விஜய் இந்த சந்தர்ப்பத்தை விட மாட்டேங்கிறாரு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆனா நான் என்ன சொல்லுவதுன்னா, இப்ப பாருங்க, அவர் சொல்றதை பார்த்தா நியாயமா சொல்ற மாதிரி தெரியும். இல்ல, ஆக்டர் விஜய் சொல்வதில் ஏதோ இருக்குதுன்னு தெரியும். பட் அது உண்மை இல்லை. அது அரசியலா அது கிளிக் ஆகும். இப்போ சொல்லும் பொழுது இந்த கேள்விதான் எல்லாரும் கேட்பாங்க. அதே தான் அதிமுகவும் கேட்கறாங்க, எடப்பாடியாரும் அதை கேட்கிறாரு. விஜய் சொல்வதுதான் எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. இத்தனை நாள் போகாம ஏன் போனீங்க? ஆனா நான் சொல்வது என்னன்னா, இத்தனை நாள் போகாம இருந்து தவறு. இனிமே போறதை எல்லா எதிர்கட்சிகளும் வரவேற்கணுங்கிறேன். ஆக்டர் விஜய் கூட இந்த மாதிரி அரசியலை பின்பற்றக்கூடாது. இந்த அரசியல்ல தமிழ்நாட்டுக்கு தான் நஷ்டம், மத்திய அரசுக்கு இல்லை. அந்த மாதிரி இதை அவர் ஆக்டர் விஜய் விரும்புவாரா? அவருக்கு தமிழ்நாடு வளர்ச்சி மேல கவலை இல்லையா? இல்ல கட்சி தானா? கட்சியை நினைச்சு அரசியல் பண்ணீங்கன்னா இந்த நிலைமை வரும். நீங்களும் ஒரு நாளைக்கு வெள்ளை கொடி தூக்கின்னு போக முடியும். இன்னும் அதிகமா போனா காவியோட காவி கொடி கூட தூக்க முடியும். யார் எந்த கொடி தூக்கினாங்க இல்லைங்க. தமிழ்நாடு வளர்ச்சி தான் முக்கியம். மத்திய அரசோட கூட வேலை செஞ்சு கோஆபரேட்டிவ் அட்மாஸ்பியர்ல வேலை பண்ணி தமிழ்நாடுக்கு நடக்க வேண்டியது நடக்கணும். ஏன்னா அதுல வளர்ச்சி வந்தாதாங்க வேலை வரும். ஏன்னா அரசியல் ஐடியாலஜி ஒரு பக்கம், நீங்க திராவிடன் பாலிடிக்ஸ் சொல்லிக்கோங்க, பிஜேபி பாலிடிக்ஸ் சொல்லுங்க, காவி பாலிடிக்ஸ் என்ன வேணா சொல்லிக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா எந்த முதலமைச்சருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் இந்த மேட்டர்ல நான் ஸ்டாலின் செய்ததை நான் வரவேற்கிறேன். நான் இதுவா சொல்ல மாட்டேன். இதுல எல்லாமே அரசியல் இது மாதிரி முடிவு எடுத்திருக்காருன்னா நல்ல முடிவு. ஆனா அதே நேரத்தில் இத்தனை நாள் நீங்க போகாதனால தான் இந்த குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டு சமாளிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா அதே நேரத்தில் வளர்ச்சிக்காக முதல்வர் எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அதை நம்ம வரவேற்கணும். ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தமிழ்நாடு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தமிழ்நாடு வளர்ச்சி. அரசியல் வரும் போகும், தேர்தல் வரும் போகும், 26 பிறகு தேர்தல் வரப்போகுது. ஆனா தமிழ்நாடு வளர்ச்சிங்கிறது எல்லாரோட இன்ட்ரெஸ்ட். இதுல பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. வணக்கம் சிவா சார், வணக்கம்.